தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் விபத்திற்குள்ளான கண்டெய்னர் லாரியை மீட்கும் பணிகள் விடிய விடிய மேற்கொள்ளப்பட்ட நிலையில் கிரேன் மூலம் மீட்கப்பட்டு ஓரமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம். மீரான், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். சென்னை குரோம்பேட்டை எம்ஐடி மேம்பாலம் அருகே நேற்று நள்ளிரவு 12 மணி அளவில் ஆந்திராவிலிருந்து கோவிலம்பாக்கத்திற்கு இந்த சிமெண்ட் பவுடர்களை ஏற்றி கொண்டு 16 டயர்கள் கொண்ட ஒரு கண்டெய்னர் லாரி வந்து கொண்டிருந்தது. சுனில் என்ற டிரைவர் அந்த லாரியை ஓட்டி வந்த நிலையில் குரோம்பேட்டை எம்ஐடி மேம்பாலம் கீழ்ப்பகுதியில் வரும்பொழுது அந்த டிரைவர் வண்டியை ஓட்டி அப்படியே தண்ணீர் குடிக்க முயன்றிருக்கிறார். அப்பொழுது அந்த எம்ஐடி மேம்பாலத்தின் வலதுபுறமாக உள்ள அந்த திண்டில் அந்த லாரி ஏறியதில் லாரி கவிழ்ந்தது. நள்ளிரவு 12 மணி முதல் இந்த பகுதியை பார்த்தீர்கள்னா இந்த ஜிஎஸ்டி சாலை பொறுத்தவரைக்கும் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 55 டன் எடை கொண்ட இந்த சிமெண்ட் கலவைகள் அந்த லாரியில் வந்ததன் காரணமாக அந்த லாரியை அப்புறப்படுத்துவதில் ஒரு கடுமையான சிரமம் ஏற்பட்டது. இதன் காரணமாக தாம்பரத்திலிருந்து பல்லாவரம் நோக்கி செல்கின்ற ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஜிஎஸ்டி சாலை துண்டிக்கப்பட்டு அந்த ஜிஎஸ்டி சாலை அருகே இருக்கின்ற எம்ஐடி மேம்பாலம் பகுதி வழியாக அந்த வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டன. இருந்தபோதிலும் அலுவலக நேரத்தில் ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. 3 ராட்சச கிரேன்கள் மூலம் அதை மீட்கும் பணியில் போலீசார், தீயணைப்பு படையினர், போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டிருந்தார்கள். இருந்த போதிலும் அந்த எம்ஐடி மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் அந்த ரவுண்டானா பகுதியில் இருந்ததன் காரணமாக இந்த லாரியை அப்புறப்படுத்துவதில் கடுமையான ஒரு சிக்கல் ஏற்பட்டது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சுமார் 11 மணி நேரத்திற்கு பிறகு அந்த லாரியானது 3 கிரேன்கள் மூலமாக அப்புறப்படுத்தப்பட்டு தற்பொழுது அந்த மீட்கும் பணி நிறைவடைந்திருக்கிறது. அந்த லாரியிலிருந்து ஏராளமான டீசல்கள் சாலையில் கொட்டியதன் காரணமாக அந்த ஜிஎஸ்டி சாலையில் தீயணைப்பு படையினர் அந்த தண்ணீர் ஊற்றி அந்த டீசல் மீது தண்ணீர் ஊற்றினார்கள். தற்போது மண் கொட்டி அந்த பகுதி சீரமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த எம்ஐடி மேம்பாலத்தின் ரவுண்டானா பகுதியில் சாலையின் வலதுபுறம் ஓரமாக அந்த திண்டு இருக்கிறது. அதுக்கு அந்த திண்டு பகுதியில் மணல் அதிக அளவு கொட்டியிருக்கிறது. இந்த சாலையில் இரவு நேரங்களில் வாகனங்கள் வரும் பொழுது இந்த பகுதியில் ஒரு தடுப்பு இருப்பதற்கான சுவடே இல்லாத அளவிற்கு இந்த சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் ஒரு விபத்து தடுப்பு போன்ற ஒரு ஒலிப்பான்களை இந்த இடத்துல வைத்திருக்க வேண்டும். அதை நெடுஞ்சாலைத்துறை செய்யவில்லை. இதன் காரணமாக கவனக்குறைவு காரணமாக டிரைவரின் கவனக்குறைவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 11 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தற்பொழுது அந்த லாரியானது மீட்கப்பட்டு சாலை ஓரம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த ஜிஎஸ்டி சாலையில் விபத்து நடந்த பகுதியில் போக்குவரத்து தொடங்கவில்லை. தற்போது அதற்கான ஏற்பாடுகளை போலீசார் தீவிரமாக செய்து வருகிறார்கள். இந்த பகுதியில் டீசல் அதிக அளவு கொட்டியிருப்பதன் காரணமாக வேறு வாகனங்கள் இதில் சிக்கி விபத்து ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக டீசல் மீது தண்ணீர் ஊட்டப்பட்டிருக்கிறது. தற்போது மணல் போட்டு அந்த பகுதியை சீரமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஒரு வழி பாதையாக இந்த பகுதியில் அந்த ஒரு பகுதி வழியாக இந்த போக்குவரத்தை விடுவதற்கான ஏற்பாடுகளை போலீசார் செய்து வருகிறார்கள். தற்போது அந்த மேம்பாலம் வழியாக போக்குவரத்து சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தாம்பரம் வரை போக்குவரத்து கடுமையாக ஜிஎஸ்டி சாலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்ற தகவலை தான் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த பகுதியில் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கின்ற லாரியில் இருக்கின்ற அந்த சிமெண்ட் பவுடர்களை அப்புறப்படுத்திவிட்டு அதன் பிறகு இந்த லாரியை இங்கிருந்து கொண்டு செல்வதற்காக போலீசார் ஏற்பாடு செய்து வருகிறார்கள். இந்த விபத்து காரணமாக ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் 11 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தற்பொழுது அந்த மீட்பு பணி முடிவடைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த இடத்தில் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து சீராக என்ற தகவலை தான் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மீரான். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.